அப்போ கடவுளுடைய ஆசீர்வாதமும் முக்கியம், ஏழைகளுக்கு உதவி செய்வதும் முக்கியம். கடவுளுக்கு சேவை செய்வதும் முக்கியம், ஏழைகளுக்கு உதவி செய்வதும் முக்கியம். அப்போ நம்ம இந்த 2 சேவைகளும் மிக 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 முக்கியம். முதல் ஸ்டேஜில் மட்டும் இருந்தா போதாது, 2வது ஸ்டேஜும் நீங்க வரணும். ஏன்னா நிறைய பேர் அவங்கள சரி பண்ணாங்க, ஆனாலும் வாழ்க்கையில வீழ்ச்சி அடைந்தார்கள். அப்போ 2வது ஸ்டேஜ் அவங்களுக்கு வரல, கடவுளுடைய பிளஸிங் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா கடவுளை மறந்தார்கள், கடவுள் படைத்த மனிதனை மறந்தார்கள். அதாவது என்னன்னா, முதல் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க தன்னை வளர்த்துக்கிட்டாங்க, தன் குடும்பத்தை வளர்த்துக்கிட்டாங்க, ஆனா பிறரை வளர்க்க மனசு வரல. அதனால கடவுளுக்கும் மனசு வரல, அதனால அப்படியே வச்சுட்டாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அன்பே சாயில சொல்லக்கூடிய விஷயத்த நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனா என் வாழ்க்கையில இன்னைக்கு வரைக்கும் நான் நினைச்சது நடக்கல. எஸ், அதுக்கு அடிப்படை காரணம் உங்களுடைய பார்வை கடவுள் மீதும் கடவுளால் படைக்கப்பட்ட பிற உயிரினத்தின் மீதும் இல்லை, கவனம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு உங்க குடும்பமே முக்கியமாகப்பட்டது. உங்க பையன், உங்க பொண்ணு, பேரன், பேத்தி, உங்க மாமா, அத்தை, சித்தப்பா, சித்தி, பெரியப்பா, பெரியம்மா, இதை தாண்டி யாரையும் உங்களுக்கு உதவி செய்யணும், 4 வார்த்தை நல்ல விதமா பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணல. அதனால உங்களுக்கு கடவுளுடைய பிளஸ்ஸிங் இல்லை. இப்ப கடவுளோட பிளஸ்ஸிங் வேணும்னா கடவுளுக்கும் மனிதனுக்கும் சேவைகளை முடிந்தவரை செய். அதாவது சேவைகள் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு கிடையாது, உங்களுக்கு மனநிறைவு அடையும் வரை சேவைகளை செய்து கொண்டே இரு. சில பேர் சாமியை மட்டும் கும்பிடுவாங்க, ஆனா கடவுளால் படைக்கப்பட்ட மற்ற உயிரினத்துக்கு எந்த இடத்திலையும் எந்த விதத்திலையும் ஒரு சந்தோஷமோ ஒரு உதவியோ கொடுக்க மாட்டாங்க. அவர்களையும் கடவுள் புறக்கணிக்கிறார். அப்ப இதையும் நாம 2வது ஸ்டேஜ இன்னும் தீவிரமா எடுத்துக்கணும். 3வது ஸ்டேஜ், அது பிறருடைய சாபத்தை நீ வாங்காதே. ரொம்ப அழகான விஷயம் இல்ல? நம்ம வாழ்க்கை நமக்கு முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா என் வாழ்க்கை மட்டும் எனக்கு முக்கியம், மற்றவங்க வாழ்க்கையில நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஏது வேணாலும் செய்வேன். ஒருத்தவங்க கூட நான் பழகிறதே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்லதை எடுத்துக்க மட்டும்தான். ஒன்ஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா அவங்கள விட்டு விலகிடுவேன். எந்த மாதிரியான ஒரு தாட். அப்போ அந்த மாதிரி ஒரு தாட்ல இருக்கும்போது உங்களால் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ, யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அந்த பாவ கணக்கு எங்க போய் சேரும், எந்த இடத்துல போய் சேரும்? அது நம்மளையும் நம்மளுடைய குழந்தைகளையும் அது மேலும் 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 பாதிக்கும். அப்ப பாவத்தை செய்யக்கூடாது. ஒவ்வொரு இரவு நீங்க தூங்கும் போதும் எதை நினைக்கிறீங்களோ இல்லையோ, கடவுளை நினைக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க செய்த மக்களை நினைச்சு பார்க்கிறீங்களோ இல்லையோ, அதாவது உதவி செய்த மக்களை, பட் நாம யாருக்காவது உபத்திரம் பண்ணிருக்கோமா? யாருடைய வாழ்க்கையாவது நாம கெடுத்திருக்கோமா? யாரையாவது நாம ஏமாத்தி இருக்கோமா? இதை எல்லாத்தையும் நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். அப்படி யாரையாவது ஏமாத்துறது தெரிஞ்ச உடனே அவங்க கிட்ட மன்னிப்பை கேளுங்க. உங்களால என்ன முடியுதோ அவங்களுக்கு உதவிகள் செய்யுங்க. ஏன்னா நீங்க அவங்கள எந்த இடத்துலையும் உதவி செய்யாமலோ மன்னிப்பு கேட்காமலோ உங்க பாவங்கள் ஒரு தொடர்கதை போல திரும்ப திரும்ப உங்களிடமே வந்து சேரும். அதுக்குதான் ஒவ்வொரு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் உட்காந்துக்கிட்டோ இல்ல பெட்ல படுத்துக்கிட்டோ அந்த நாளை முழுக்க முழுக்க ஒரு 10 நிமிஷம்
நாம நினைச்சு பார்க்கணும், என்ன பண்ணோம், என்ன செஞ்சோம், யாருக்கு நம்மளால பாதிப்பு, முதல்ல அதை பாருங்க. அதுக்கப்புறம் யாருக்கு நம்மளால உதவின்றதை பாருங்க. ஏன்னா நாம யாருக்கு உதவி செய்தோமோ அதை மட்டும் நினைச்சுக்கிட்டு சந்தோஷமா தூங்கிடுவோம். அதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். 10 பேருக்கு உதவி பண்ணோம், ஒருத்தனுக்கு மட்டும்தான் நம்ம பாவம் பண்ணோம்னா, உதவி பண்றதை விட பாவத்தை நம்ம செஞ்சிருக்கோம், அது எவ்வளவு பெரிய கஷ்டம். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, நீ உதவி செய்யலனாலும் பரவாயில்லடா, மற்றவங்களுக்கு உபத்திரம் கொடுக்காம இருந்துவாங்க. நல்லது செய்யலனாலும் பரவாயில்ல, கெட்டது செஞ்சு விட்டு போயிடாத அப்படின்னு. அதனால அதையும் நாம மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 விஷயத்தையும் நீங்கள் உருவாக்குங்கள். உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையையும் இதுல இருந்து எடுங்கள். இது உங்க வாழ்க்கைய பெரிய அளவுல மாற்றும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். இன்று இரவு வீடியோ பதிவில நம்ம சந்திக்கலாம்னு சொல்லி, யாராருக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் சாயப்பா நிறைவேற்றி கொடுக்கணும். ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பு சாயப்பாவே, உன்னுடைய பிள்ளைகளாக இருந்து நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்கிறது, இந்த 3 விஷயமும் எங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடக்க வேண்டும். நாங்கள் மனிதர்களாக, புனிதமான மனிதர்களாக மாற நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்தது மிகப்பெரிய வரம் என்று தெரிந்தும் நாங்கள் இப்பொழுது வரை திருந்தாத மனிதர்களாக இருக்கிறோம். எங்களை நீங்கள் தான் திருத்த வேண்டும், நல்ல அறிவை கொடுக்க வேண்டும். அருமையான அற்புதமான எங்க குடும்பத்தை தந்ததற்காக நன்றி. எங்கள் குடும்பத்தில் யார் யார் என்னென்ன கேட்கிறார்களோ அது உங்களுக்கு சித்தமாக இருந்தால் அதை உடனே எங்களுக்காக செய்யுங்கள். என் மீதும் என் குடும்பத்தின் மீதும் கோபம் கொள்ளாமல் இரக்கத்தோடும் கருணையோடும் இருந்து எங்கள் வாழ்க்கையை வழிநடத்த நாங்கள் இந்த நிமிடம் உங்களிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். எங்களை ஆசீர்வதியுங்கள். நன்றி, நன்றி, நன்றி. இந்த பிரார்த்தனை மிக மிக முக்கியமானது. எல்லோரும் இந்த பிரார்த்தனை இன்று செய்யணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.